வணக்கம் தோழர்களே. தமிழர்களுக்கு விழிப்புணர்வு வேணும். இன்றைக்கு தமிழுக்கு பெரும் சோதனை வரக்கூடிய காலமாக இருக்கிறது. நவீன யுகத்தில் வாழும் நாம் ஒன்றுமே கண்டுபிடிக்காத மூடர்களால் அறிவியல் தமிழை அழிப்பதற்கு, அறிவாளியை பார்த்தால் முட்டாள்களுக்கு வேதனையாகிறது. முட்டாள் மொழியை வைத்து அறிவு தமிழை அழிப்பதற்கு பார்க்கிறார்கள். அதற்கு நான் சில யோசனைகள் சொல்லுகிறேன். அதுதான் அந்த பதிவு. உண்மை தூங்குகிறது, ஊமை இயங்குகிறது. விழித்துக்கொள் தமிழா. நான் தமிழர்களின் அறிவை பற்றி ஆராய்ச்சி செய்து பல பதிவுகளை பதிவு செய்திருக்கின்றேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, அனுபவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உண்மை தூங்குகிறது தமிழா. தமிழ் உன் அறிவு ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான அறிவியல் எல்லாத்தையும் மறைத்து ஒழித்து தூங்க வைத்து விட்டார்கள். 1000 கண்டுபிடிப்புகளை ஒரே ஒரு மொழியை, ஒரே ஒரு வார்த்தையால் மூட நம்பிக்கையாக்கிவிட்டார்கள். சஞ்சீவி மூலிகை மலையை தூக்கி வருகின்றான் அனுமான் என்று ஒரு பெரிய பொய்யை சொல்லி மூலகளாக்கிவிட்டார்கள். ஆயிரக்கணக்கான மூலிகையை கண்டுபிடித்த அறிவாளி தமிழனை பின்னுக்கு தள்ளுவதற்காக அந்த முயற்சி. ஆனால் இதுவரைக்கும் அந்த சஞ்சீவி மூலிகை என்னவென்று யாரும் சொல்லவில்லை. அங்கே இருந்தால்தான் சொல்வதற்கு, பொய் சொல்லி ஏமாற்றி வாழ்வதற்கு இவர்களுக்கு வேறு வழியில்லை. ஏதாவது ஒன்று சொல்லி மூடர்களாக மாற்றி அறிவை மழுப்புவது. சோம்பேறிகள் உழைக்காமல் உண்ணுவதற்கான சுலபமான வழி. தைரியமாக இருந்து சொல்ல வேண்டும் என்றால் பல விதத்தில் இவை ஏளனப்படுத்தி சொல்லலாம். எனக்கு அவ்வாறு சொல்ல மனம் வரவில்லை. தமிழா, நீ தூங்காதே. உண்மை தூங்கினால், ஊமை ஏங்கினால் வாழ்க்கை சிறக்காது. உண்மையது தமிழன் அறிவியல் உண்மை தூங்குகிறது. ஊமை ஏங்குகிறான் என்றால் அறிவியலை சொல்ல முடியாமல் ஊமையாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றான் தமிழன் என்ன கண்டுபிடிச்சான், ஏது கண்டுபிடிச்சான், ஏன் இவங்க இந்தியை படிக்க விடாமல் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு ஊமை இயங்குகிறான். அவனுக்கு இயங்குகிறவனுக்கு நாம் எது உண்மை எது பொய் என்று தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் இந்த பதிவு. தோழர்களே, சஞ்சீவி மூலிகை என்று ஒரு மூலிகை மலையை தூக்கி கொண்டு வருகிறான் என்று ஒரு பொய்யை சொல்லி நம்முடைய மூலிகை மருத்துவத்தை மறைத்து விட்டார்கள். ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகம் எனும் பயிற்சி உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய, அந்த உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய பயிற்சியாக யோகா என்றும், அது காவி உடைப்பு அணிந்தவனும் சன்னியாசிகளும் செய்யக்கூடிய பயிற்சி. ஆண் பெண் சேருபவர்கள் இந்த பயிற்சி செய்யக்கூடாது என்று ஏமாற்று வேலை செய்து இன்றைக்கு யோகா செய்கிறவர்கள் பல இடத்தில் கைதாகி கொண்டிருக்கிறார்கள். உண்மை வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. யோகா செய்கிறவர் ஆண்மை மிகுதியாக வளர்க்கப்படுகின்றார். ஆனால் யோகாவை ஏளனம் செய்யாமல் எல்லோரும் கற்றுக்கொள்ள முன்வந்து அதை யதார்த்தமாக உண்மைக்கு மாறாக செயல்படாமல் நீதியாகவும் நேர்மையாகவும் வாழ்வதற்கு யோகாவை கற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நான் இதன் மூலம் கேட்டுக்கொண்டு, உண்மை தமிழன் கண்டுபிடித்த அறிவியலை பல்வேறு ஏமாற்று விதைகள் சொல்லி யஜ்யம் வளர்த்து, யஜ்யத்தில் ஏதோ மாயை உருவாகிறது, அந்த மாய சக்தியை வைத்து எல்லாரையும் நான் அடக்கிவிடுவேன் என்று மிரட்டி, பாம்பு கீறி சண்டை போடுவான் சொல்லுகிறது போல நாம் தமிழன் பயந்து ஒதுங்கி கிடக்கின்றான். இனிமேலும் இந்த ஜம்பம் பலிக்கக்கூடாது. உண்மையும்
வேர்வை சிந்தி உழைப்பவனின் வேர்வையை உறிஞ்சக்கூடிய அட்டை போலவும் முதலை போலவும் நம்மளை உழைப்பாளிகளை ஏமாற்றி உறிஞ்சும் இந்த சனாதனவாதிகளை நாம் கண்டறிந்து வாழ்வதற்கு அறிவு தமிழை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு தமிழை அறிந்து கொண்டு அறிவுடன் விழிப்படைய செய்து வாழ்க்கையை முன்னேற செய்ய வேண்டும். நான் பல பதிவுகளில் சொல்லி வருகின்றேன். சாதியை பிரித்தவன் முட்டாள், சோம்பேறி. எதற்காக சாதியை பிரித்தான் என்றால், ஒரே சாதி என்றால் ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும். ஊருக்கு 10 ஜாதி இருந்தால் 10 கோயில் கட்டுவான். நம்ம சந்ததிகள் உற்பத்தி ஆக ஆக கோயிலும் அதிகமானால்தான் நமக்கு வேலை அதிகமாக கிடைக்கும். இப்போது ஒரு ஃபேக்ட்ரி கட்டினால் 1000 பேர் வேலை செய்வாங்க. 4 ஃபேக்ட்ரிகள் கட்டினா 4000 பேர் வேலை செய்வாங்க. அதுபோல் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு, தொழிற்சாலை கட்டுவதற்கு வெளிநாடுலாம் போயிட்டு முதல்வர்கள் பாடுபட்டு எப்படி கொண்டு வருகிறார்களோ அதுபோல் இவர்கள் சூழ்ச்சி செய்து உழைக்காமல் ஏமாற்றி வாழ்வதற்கு இந்த கோயில் கலையை கையில் எடுத்து ஜாதியை பிரித்து ஜாதிக்கு ஒரு கோயில் கட்டினால் நாம் செம்மன்னு வாழலாம், சுகமாக வாழலாம், சொர்க்க வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு தான் சாதியை பிரித்தார்கள். கீழடியிலோ 5000 ஆண்டுக்கு முன்னாடோ 1000 வருடத்திற்கு முன்போ சாதி என்பது இல்லை என்பதை கீழடி மற்றும் பல்வேறு அகழ்வாராய்ச்சியில் தெரிய வருகிறது. சாதி என்றால் ஒரு கல்வெட்டிலும் எந்த கல்வெட்டிலும் இந்த சாதிக்காரன், இந்த கீழ் சாதிக்காரன், மேல் சாதிக்காரன் என்று எங்குமே பதிவு கிடையாது. ஆனால் கோயில்களில் 1000 ஆண்டுக்கு பிறகு கட்டிய 1000 ஆண்டுக்கு, அதாவது கிறிஸ்து பிறந்த 1000 ஆண்டுக்கு பிறகு கட்டிய கோயில்களில் ஓம் நம சிவாயா என்றால் தமிழன் 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு ஓம் நம சிவாயா என்று தமிழன் கண்டுபிடித்த வார்த்தை மந்திரம். அதனுடன் சேர்த்து நயாசிஸ்டம் சதுர்வர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நயாசிஸ்டம் சதுர்வர்ணம் என்றால் நானே 4 வர்ணத்தை படைத்தேன், 4 விதமான ஜாதியை படைத்தேன் என்றான். எந்த கடவுளும் உருவம் கிடையாது, எழுதவும் தெரியாது. மனிதனுக்கு அப்பாற்பட்ட 9 கிரகங்கள் நம் கூட பேசுமா? அந்த 9 கிரகங்கள் வெளிப்படுத்தும் சுவாசம், தீ, காற்று, தண்ணி, இதுதான் அந்த 9 கிரகத்தினால வெளியாகும் பொருட்கள். நீரிலிருந்து உருவான உயிர்கள், நீரின்றி அமையாத வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இப்படி உருவான நம்மை ஏமாற்றி ஓம் நம சிவாய என்பது 9 கிரகங்களான நம் உடம்பை ஏமாற்றி இப்போது நவகிரகங்கள் சுற்றுங்கள், உங்களுக்கு நலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவகிரகம் என்றால் 9 கிரகங்கள். நாம் 9 ஓம் நம சிவாய என்றால் 9 கிரகங்களான உடம்பு என்று சொல்லிவிட்டான் தமிழன். அதை ஏமாற்றுவதற்காக நவகிரகங்கள் சுற்றுங்கள் அப்படின்னு 9 விதமான கிரகங்களும் இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி சுற்றுங்க, அதுக்கு எள்ளு வைங்க, கொள்ளு வைங்க, உப்பு வைங்கன்னு சொல்கிறாங்க. எதுவுமே தேவையில்லை. உடம்பே கோயில், உயிரே தெய்வம் என்று தமிழன் கண்டுபிடித்த பல்வேறு மூலிகைகளை நாம் உட்கொண்டு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை செய்து உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.